லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பதும் லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக பெண்கள் ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய் ஸ்தோத்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவர் மிகப்பெரிய கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் ஒரு 3 தடவை ஹல்லேலூயா என்று சொல்லி நல்ல வலது கரத்தை உயர்த்தி நம்ம சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம யோபுல வாசிக்கிறோம் கடைசி அதிகாரத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை குறித்து சங்கீதம் 86 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உமக்கு ஒப்பும் இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே, மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. அந்த சங்கீதம் 86 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கென்று ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஸோ அந்த பெண்கள் ஞாயிறுல ஆண்டவர் நமக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆமென், நமக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா, நாம் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும் போது. இன்றைக்கும் கூட அன்னாளை போல மனதின் ஆழத்திலிருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அண்ணாளுக்கு தெரிந்திருந்தது, மனக்லேசம் இருந்திருக்கலாம், ஆனால் துதிக்கிறத நிப்பாட்டல, ஜெபிக்கிறத நிப்பாட்டவே இல்லை, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிற ஆண்டவர். அவர் சமத்துவ கடவுளா இருக்கிறார், சகோதரத்துவத்தை உண்டாக்குகிற கடவுள். அவர் அன்னாள் அம்மாவுடைய ஜெபத்தை அருமையாக கவனித்தார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். ராமன் சொல்லலாமா? ஆமென். இன்றைக்கும் நமக்கு ஒரு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி நம்ம நினைச்சு அன்னாளை போல நல்லா ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அழகான துதி பாடலை அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ரட்சனை கொம்பை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில நம்ம ஆண்டவரை துதித்து பாட பாட நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்மளுடைய சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். இந்த காலை நேரத்துல ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். தரிசனம் தந்தவங்க நீங்க தானே சுவாமி. இந்த வருடத்துல ஆரம்பத்துல நீங்க தான் எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க. நிச்சயமா இந்த 7வது மாதம் அதை நிறைவேற்றி முடிப்பேன். இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. இந்த 7வது மாதம் முடிவதற்குள் அந்த அற்புதத்தை பார்ப்பேன்னு சொல்லி விசுவாசிச்சு நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரு இல்லைன்னு சொல்லி சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் தரிசனத்தை தந்தவர். அவர் நிச்சயமாய் தவறாமல் நிறைவேற்றி முடிப்பார். சவால்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நாம் எதையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து பாடுவோம். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிறவர். நமக்கு முன்பாக யாரும் அதை தடுத்து போட முடியாது. இந்த நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற நல்ல நோக்கத்தை, ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை, ஆசீர்வாதத்தை தடுப்பவர் இங்கு இல்லை என்று சொல்லி நாம் பாடுவோம். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? திருப்பி சொல்லுவோமா? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். அவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? திருப்பி திருப்பி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்ம எல்லாம் சொல்லுவோம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் எந்திரிச்சு நின்று சொல்லுவோம். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படி நாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாரும் வாய்களை விரிவே திறந்து கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த உலகத்துல ஆண்டவருக்கு நிகராக நம்ம எதை வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். ஆண்டவரே, உமக்கு நிகராக மனிதர்களை வைத்திருந்தால் மன்னிப்பீராக. மனிதர்கள், நாசியில சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பாதிருங்கள். எல்லா சூழ்நிலைகளும் அவர்களையே சார்ந்திருக்க கூடாது. அல்லது ஏதாவது பொருளை சார்ந்திருக்கிறோமா, பதவியை சார்ந்திருக்கிறோமா, புகழை சார்ந்திருக்கிறோமா? ஒண்ணு தெரியுமா, நம்ம தாழ்ந்து போன உடனே, நமக்குரிய புகழ்லாம் மறைஞ்ச உடனே, நமக்குரிய பதவியெல்லாம் போன உடனே யாரும் பக்கத்துல கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பது நான் தான். எல்லா நிலைமையிலும் நான் தான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு கொடுக்காம எல்லா சூழ்நிலையும் ஏன் பிள்ளைன்னு சொல்லி அரவணைக்கிற தேவன் நான் மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு கொடுக்காதவர், நீர் என்னை பாதுகாப்பவர், நீர் என்னை நடத்துகிறவர். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், அவர் என் ஆத்தும மணவாளன், அவர் என் ஆத்தும மணவாளனாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா ஷம்மா, எங்க கூடவே இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, the Lord will provide anything, everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். நம்ம எதை குறித்து கவலைப்படவே கூடாது. யெகோவா நிசி, உங்க வாழ்க்கையில இந்த 7வது மாதத்துல நீங்க எதற்காக ஜெபித்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த ஆராதனையில the Lord is my banner, அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அவர் வெற்றியை தருவார். அவர் யெகோவா மெக்காட்டேஸ், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். அவர் என்னை விட்டு கொடுக்காதவர், அவர் என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், அவர் என் நேசரா இருக்கிறார். ஆண்டவரே, துதிக்க மறந்த என்னை மன்னிப்பீராக, ஜெபிக்க மறந்த என்னை மன்னிப்பீராக. வேத தியானம் என் வாழ்வின் நோக்கமாகவே இருக்கட்டும். இந்த துதி ஆராதனையில, இந்த பெண்கள் ஞாயிறுல பெண்கள் அனைவரும் சொல்லுங்க, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாலும் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், துதி ஆராதனை வாயிலாக நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்வீராக, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது அவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது அதைவிட மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நான் அதை செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்ல கரங்களை தட்டுவோமா? நாம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் சொல்வார், செய்வார். ஆண்டவர் சொல்லலாம், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழிமாற போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழிமாற போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
என் நேசர் நீரே. ஆண்டவர், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்துகிற தேவன். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையும் போதும் நோகடிக்கும் போதும் அவருடைய கிருபையால் நம்மை மன்னிக்கிற தேவன். இந்த நேரத்துல ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளுவீராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் என்று சொன்னார், என்னை மன்னிப்பீராக சுவாமி. உம்மை நோகடித்தேன் என்று சொன்னார், என்னை மன்னிப்பீராக ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தேவ பிள்ளைய, இந்த கடைசி சரணத்தை பாடும்போது நீங்க எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சு இருக்கிறீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க தலை குனிந்த இடத்துலயே உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை குடும்பத்துல தலை குனிந்து இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல தலை குனிந்து இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்ககிட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுற மாதிரி இருக்கலாம், ஆனால் தலை குனிவு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருந்துச்சுன்னா, இந்த துதி ஆராதனையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அதே இடத்துல ஆண்டவர் உன்னை நிமிர பண்ணுவார். ஆண்டவரே, நாங்கள் தலை குனிந்து இருந்தாலும் நீங்க எங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், எங்க கூட வருகிற ஆண்டவர். கடைசியா எல்லாரும் சொல்லுவோமா? நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. விட்டு கொடுக்காத ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி நாம் இந்த நேரத்துல அவருக்கே எல்லா கணத்தையும் கொடுப்போமா, எல்லா மகிமையும் கொடுப்போமா? ஆண்டவர் நாம் தலை குனிந்த இடத்துல நம்மை உயர்த்துவார், நம் பாவத்தை மன்னிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தான். ஆண்டவரே, என் சிந்தை மாறிட்டா போதும், என் செயல் மாறிட்டா போதும், என் பேச்சு மாறிட்டா போதும். ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதம் தானாகவே வந்துடும். எல்லாரும் டோட்டல் சரண்டர். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முடிந்தவங்க முழங்கால் படிட்டுக்கோங்க, மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். நீங்க இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா, நாங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லி 2 கரங்களையும் அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எல்லாரும் விரிப்போமா? அப்படியே எல்லாரும் முடிந்தவங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க. அப்படியே ஷெக்கினா வல்லமை நம்மை நிரப்புவதாக. இன்னைக்கு அந்த வல்லமையை உணர்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? நான் மாறவே ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.
நான் மாறவே ஆசைப்படுகிறேன். Yes, Jesus. என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பார்வை மாறணும், நான் மாறவே ஆசைப்படுகிறேன். எஸ், ஆசையோட வாஞ்சையோட எல்லாரும் கேட்கணும். மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ள மாறணும், உம்மை போல மாறணும், என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ள மாறணும், என் உள்ள மாறணும், உம்மை போல மாறணும், நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாங்கள் மாறவே ஆசைப்படுகிறோம். எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆம் தகப்பனே, இன்றைக்கு மாற்றப்பட்ட அனுபவத்தோடு இந்த பெண்கள் ஞாயிறில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிற வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். Yeah.
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் யாவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் யாவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இருந்த நன்மை கீழாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உப்பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உப்பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் யாவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் யாவைகளும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் என்ற பாடலின் பிறகு உடைய சத்தியத்தை கேட்கவும் உடைய சித்தத்தை செய்யவும் வந்திருக்கிறோம். உடைய மெல்லிய குரலை கேட்க ஆசையோடு வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இயேசப்பா, பாடு நிறைந்த இந்த உலகத்திலே பாடுள்ள மனுஷராகிய நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறதற்காக ஓடி வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நித்தம் நித்தம் எங்களை வழிநடத்துங்க. உடைய கிருபையினால் எங்களை மூடி ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. என்னை அன்பாக அழைத்து பெண்கள் ஞாயிறு தினத்திலே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த சபையின் குருவானவர், துணை குருவானவர்கள் மற்றும் பயிற்சி குருவானவர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலாளர், பொருளாளர், அனைத்து மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய முதல் கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பேச போகிற அந்த தலைப்பு இளம் வயதில் பெண்களும் முதிர் வயது பெண்களும் இணைந்து செயல்படுதல். ரொம்ப கஷ்டமான வேலை. இளம் வயதினருக்கு வேற மாதிரி டேஸ்ட், முதிர் வயதினருக்கு வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட். அவங்க ஸ்லோ, இவங்க ஃபாஸ்ட் இல்லையா? ஆக்கப்பூர்வமாய் திங்க் பண்றவங்க இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள் துடு 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 இருப்பாங்க. அதே நேரத்துல மூத்த பெண்கள் அனுபவம் மிகுந்தவர்கள், அறிவு பூர்வம் மிக்கவர்கள், அவர்கள் அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகின்ற மக்கள். இவங்க ரெண்டு பேரையும் எப்படி மேட்ச் பண்றது, இவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைந்து செயல்படுதல்ன்றத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். வேதத்துல இந்த மாதிரி தலைப்புல உள்ள ஒரு 2 சம்பவம், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர், நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தரை பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரு சகோதரி ரூத் என்ற புத்தகத்துல 5 அதிகாரம் இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த 5 அதிகாரத்திலுமே அவங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது 4 அதிகாரங்கள் மட்டுமே. அந்த ரூத் என்ற ஒரு பெண்ணை பற்றி, அவங்களுடைய மாமியாராகிய நகோமி என்ற பெண்ணை பற்றியும், இவங்க எப்படி இருப்பாங்க, மருமகள் ரூத் இளம் பெண், மாமியார் நகோமி முதியவர்.
அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? நியாயாதிபதிகள் நம்ம பாக்குறோம், 5 ஆகமங்கள், யோசுவா, நியாயாதிபதிகள், அடுத்து வர்ற புஸ்தகம் ரூத். நியாயாதிபதிகளின் காலத்திற்கு அப்புறம் தேசத்திலே அதிகமாய் பஞ்சம் நேரிட ஆரம்பித்தது. பஞ்சம் நேரிட்ட ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற ஒரு பெத்லெகேமியன் ஆகிய ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இந்த எருசலேம்ல பெத்லெகேம்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு he is shifting the whole family to மோவாப் தேசம். அந்த மோவாப் தேசத்துக்கு அவங்க தன்னுடைய குடும்பமாக எல்லாரும் போறாங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. இந்த கதை எல்லாருக்கும் ரூத் புஸ்தகம்னா ரொம்ப தரவு, 4 சாப்டர்ஸா இருக்கு, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவங்க எல்லாரும் அங்க ஷிஃப்ட் ஆகி போற அந்த நாட்களிலே மனரம்யமா தான் போனாங்க. அவங்களுக்கு எலிமெலேக்கு, நகோமி என்ற தம்பதியினருக்கு 2 பையங்க இருந்தாங்க. மக்லோன், கிளியோன் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இவங்க 4 பேருமே தான் அந்த தேசத்துக்கு போறாங்க. அப்படி போய் வந்துட்டு இருக்க நாட்கள்ல அங்க வசதியா வாழ்ந்த நேரத்துல எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மக்லோன், கிளியோன் இந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்ப யார் மட்டும் இருக்கிறா? நகோமி என்ற மூத்த தாயார் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு திருமணமாக இந்த மருமக்களையும், மக்லோனுக்கு ஒரு மனைவி உண்டு, கிளியோனுக்கு ஒரு மனைவி, எல்லாம் அங்க மோவாப் தேசத்துல போய் திருமணம் செய்து விட்டார்கள். ஒருத்தருடைய ஒரு மனைவியுடைய பேரு ஓர்பாள், இன்னொரு மனைவியுடைய பேரு ரூத். சோ இந்த மக்களோடு கூட இப்ப நகோமி அந்த 2 மருமக்களையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க என்னோட இருக்க வேணாம், உங்க வேலையை பார்த்துக்கோங்க. பிகாஸ் இனிமே நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு திருமணம் அடித்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓர்பாள் இதை கேட்ட உடனே திரும்பி செல்கிறாள். ஆனால் ரூத்தோ அவளோடையே கூட இருக்கிறாள். இது எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 16 இருந்து அந்த வசனங்களை போடப்பட்டிருக்காங்க. ரூத் 1ஆம் அதிகாரத்துல, ஏம்மா நீங்க இனிமே இந்த மாதிரி என்னை விட்டு போன்னு சொல்ற வார்த்தையை இனிமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க போகிற இடமெல்லாம் நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துலதான் நானும் தங்குவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் நம்மளை விட்டு பிரிக்கிறது எதுவுமே இல்ல. அப்படியே மரணம் என்னை பிரிச்சாலும் அதுக்கு சரியா தேவன் அதுக்கு சரி கட்டுவார்னு சொல்ற வார்த்தையை அவ சொல்றான். 1ஆம் அதிகாரத்துல 16 இருந்து இருக்கு. சோ இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நகோமியிட அவர் சொல்லும் போது சொல்லி விட்ட பிறகு நகோமிக்கு இப்போ அவளை விரட்ட இஷ்டம் இருக்குமா? இந்த மூத்த தாயார் அந்த ரூத் என்ற இளம் பெண்ணை தன்னிடமாய் சேர்த்து கொண்டாள். சோ அப்படிப்பட்டதான தன்னிடமாய் சேர்த்து கொண்ட அந்த காலகட்டத்திலே ஒரு திருமணமாகி ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய கணவனுடைய மாமியார் இடத்துல, தன்னுடைய இன்லாஸ் வீட்டுல எப்படி தன்னை இணைத்து கொள்ளணும்ன்றத பத்தி ரூத் கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்கிறோம். சோ வாட் எவர் யூ ஹாவ் ஃபார் மீ, அதை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு முதல் பகுதியா நம்ம அந்த திருமணமாகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு செல்லும் போது டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், மறு உருவாக்கம் அடைதல். என்னுடைய டேஸ்ட் எல்லாம் அவங்களுடைய டேஸ்டுக்கு நான் மாத்திரணும். அப்படிப்பட்டதான ஒரு நிலை வரும்போது மட்டும்தான் அங்க ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். அதை நம்ம பாக்குறோம். அடுத்ததாக நம்ம அவங்க கிட்ட கூறுற அந்த காரியம் இதெல்லாமே சீரியாட்ரிக் கேர்னு சொல்றது. இன்றைய சமுதாயத்தின் அத்தியாவசியமான தேவைகள், இன்றைய சமுதாயத்தின் அத்தியாவசியமான தேவைகள். சரி, நம்ம வீட்டுல இருக்கிற முதியோர்களை நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? யூ ஹாவ் டு லவ் தெம், give them concern, எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட மூத்த தாயார் என்ன செய்யறாங்கன்னு பாருங்களேன். அது 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி மோவாபிய ஸ்திரியான ரூத் இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ரூத்தும் நகோமியும் மோவாப் தேசத்திலிருந்து they are shifting back to Bethlehem, எருசலேமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அப்படி திரும்பி அவங்க போன இடத்துல இருந்து அவங்க திரும்பி வரும்போது எப்படியாவது உங்களுக்கு என்ன வேணும்? உணவுக்கு தேவையான வேலை, சம்பாத்தியம் வேணும், சம்பாத்தியம் பொருள் ஈட்டணும். அப்படின்ற சூழ்நிலையில நகோமி ரூத்தை பார்த்து சொல்ற ஒரு காரியம், யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். சோ நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றான். அப்படி போயிட்டு வந்து சொல்லும் போது அவ ஒரு இடத்துல போய் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு பையனோட வயல்ல வேலை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்படி வேலை பார்த்து கொண்டே இருக்கிற நாட்கள்ல
நகோமிக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. இந்த பிள்ளைய நம்ம என்ன செய்யணும், ஒரு பொறுப்பான இடத்துல ஒருத்தட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை யாராவது வாசித்தீங்களேன்? சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ, உனக்கு நான் நன்மை செய்யாம இருப்பேனோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதன் பிறகு வர்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். she is selecting a person, எங்க போய் வேலை செய்யணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்ற காரியத்தெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து ரூத்தை அவளோட தன்னிடமாய் வைத்து கொண்டு அவளை சரியானபடி வழிவகுத்து வருகிறாள். இதே போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம இங்க இந்திய வரலாற்றிலேயே நம்ம கேட்க போனோம்னா, ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி என்ன செஞ்சிருவாங்க, சதி என்ற நிலைமையின்படி உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு காரியம் நம்ம இந்திய வரலாற்றிலே இருந்து வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலை நம்மளுடைய மிஷனரிமார்கள், தேச பக்தி உள்ள மனுஷர்கள் நிறைய பேரு அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அந்த ஒரு சதியை அபாலிஷ் பண்ணி அதை தடை விதித்து இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளை நம்ம மறுவாழ்வு கொடுப்போன்ற காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். சோ அப்படிப்பட்டதான எதிர்மறையான எடுத்துக்காட்டாக நம்ம இந்த சதியை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சோ அப்படிப்பட்டதான நகோமி, உனக்கு சௌக்கியத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்ன நகோமியுடைய ஆங்கிளை பார்த்தோம்னா இந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கும்போது, விதவையா இருக்கிற அந்த ரூத்துக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு வயல்ல வேலைக்கு போறா, அவங்க மாமியார்ட்ட வீட்டுல சாப்பிடுறா, அவங்க ஊர்ல இருக்கிறா, அவளோடய கூட இருக்கிறா. இப்ப அவளுக்கு உரிய அடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்னா, விதவையான ரூத்துக்கு மறுவாழ்வையும் ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷர் வர்றாரு. அந்த மனுஷர் பேர் என்ன? போவாஸ். அந்த மனுஷர் இவளுக்கு தன்னுடைய வயல்லையே இவள் வேலை செய்கிறதை நுணுக்கமாய் உணர்ந்து அறிந்து கவனித்துக் கொண்டே இருந்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் என்ன எதிர்காலத்தையும் கொடுக்கிறாரு. அது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்தையும் யாராவது வாசிங்க. சரி, இதுல நிறைய காரியம் இருக்கு. ஆசீர்வதிக்கப்படுவாயாக பிளஸ் பண்றான். ஏன்னா ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரூத் வாஸ் நோட்டட் பை போவாஸ். அதனால அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க, குணசாலி என்பதை இந்த ஊரார் எல்லாரும் அறிவாங்க. So he was attracted by the behavior of Ruth. ரூத் அங்க போயும் தன்னுடைய மாமியாரை விட்டுட்டு வேற இடத்துல போயிருக்கும் போதும் ஒழுக்கமாய் தன்னுடைய காலகட்டங்களிலே உண்மையாய் உழைத்தாள், உண்மையாய் வேலை செய்தாள் வயல்வெளியிலே. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனதை உருவாக்கின ஒரு போவாஸ். இப்படிப்பட்டதான 3 கோணங்களிலே நம்ம இந்த பாக்குறோம் ரூத்தின் சரிதையை. ரூத்தின் சரிதையை நம்ம பார்க்கும் போதே மாமியார் மருமகள் இளம் வயதினர் எப்படி மூத்த வயதினரோடு இணைந்து செயல்பட்டாங்கன்ற காரியத்தை இந்த தலைப்போடு கூட நம்ம இங்க இணைச்சு பாக்குறோம். அதே மாதிரி ஒரு புதிய ஏற்பாட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேரு எலிசபெத்து. எலிசபெத்து அவங்க போய் மீட் பண்ற பர்சன் யாரு? மரியாள். சோ இந்த காலகட்டத்திலே எலிசபெத்துக்கு கணவனாய் இருந்தவர் யாரு? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம இத பாக்குறோம். சகரியா, எலிசபெத்து. சகரியா என்ற மனிதர் ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தார். இந்த எலிசபெத்தும் லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோனின் குமாரத்தின் போடப்பட்டிருக்கு. So both of them are from the Levites, the ஆசாரிய குடும்பத்துல உள்ளவங்க. அப்படி ஒரு நியமம் இருந்தது. என்னன்னா, ஆசாரியத்துவத்துல வேலை செய்யறவங்க ஒவ்வொருவருக்கும் சந்ததி இல்லாமல் போனால், பிள்ளைகள் இல்லாமல் போனால் அவர்களுக்கு அந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியாத நிலை இருந்தது. அந்த காலகட்டங்களில ஆசாரிய பணியை செய்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும், சந்ததி இருக்க வேண்டும் என்றது கட்டம். இப்ப சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன இல்ல? பிள்ளைங்க இல்ல. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? வயது சென்றவர்களா இருந்தார்கள். So Elizabeth is a aged lady, old lady, மூத்தவங்க. அந்த வசனத்தை நம்ம 1ஆம் அதிகாரம் 6-7
அப்படி வயது சுவாசியமா எலிசபெத். போதும். சோ இப்படி அவங்க நீதி உள்ளவர்களாய் குறையற்றவர்களாய் இருந்த போதிலும் அவங்களுக்காக நிறைய பேரு பின்னாடி, அதாவது ஆசாரியர் உள்ள பிரகாரத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே இருக்கிற மக்களும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இவருக்காக நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருந்தது. எலிசபெத்தும் சகரியாவும் ஜெபம் பண்ணாம இருந்திருப்பாங்களா? அதிகமாய் ஜெபம் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ அவங்க அதிகமாய் ஜெபம் பண்ண இந்த நாட்களில அவங்களுக்கு தேவதூதன் சொல்றாரு, சகரியாவே நீ பயப்படாதன்னு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாரு. சரியா? அந்த காலகட்டங்களில அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த மனுஷங்களுக்கு எந்த வயதிலும் ஏற்படும். இப்போ இந்த எலிசபெத்துக்கு தேவதூதன் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்ற நிலை வந்துவிட்டது. சோ தேவதூதனுடைய வேர்ஷன் படி அவங்க என்ன செய்யறாங்க, அதற்கு இணைந்து சொல்றாங்க. இந்த காலகட்டத்திலேயே இருக்கிற மரியாள் என்ற சகோதரியும் ஆண்டவருடைய அம்மான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மரியாள் தேவதூதனுடைய சொல்படி நீ பயப்படாத, உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லி அப்ப சொல்றாரு தேவதூதன், மலடியா இருந்த எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம், அவளும் ஒரு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரியாள் ஆகிய இளம் பெண் எங்க போறாங்க, எலிசபெத்து கிட்ட போறாங்க. அது 39ஆம் வசனத்துல, லூக்கா 1:30. சரி, அப்போ எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்தை வாழ்த்தும் போது மரியாள் தான் ஃபர்ஸ்ட் போறா. தேவதூதனால் அவளுக்கு என்ன சொல்லப்பட்டது, எலிசபெத்து கன்சீவ் ஆயிருக்கிறான்னு சொன்ன அந்த செய்தியை தேவதூதன் மூலமாய் கேள்விப்பட்டு மரியாள் எங்க போறாங்க, மலை நாட்டில் உள்ள யூதேயா நாட்டுக்கு பட்டணத்துக்கு போறாங்க. அங்க போய் சகரியாவுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்துகிற நிலையில எலிசபெத்துடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்றுன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி வாழ்த்துதலை அவ பெற்றுக்கொள்கிறாள் எலிசபெத்து. யார வாழ்த்துறாங்க இப்போ, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க, இளம் பெண் மரியாள். சோ இந்த நிலையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எந்த சூழ்நிலை, எலிசபெத்து வயது சென்றவளா இருந்த போதிலும் கூட அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அவளுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்து விட்டது. சோ அந்த நாட்களிலே கூட நம்ம அறிய நிறைய பிள்ளைங்க, ஜெசிந்தா நவீன் அவர்கள் அநேக வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அழகான நிக்கிதான்ற ஒரு பாப்பா பிறந்துச்சு. அதே மாதிரி சோஃபியா ராணின்ற ஒரு பாப்பாக்கு யோசிப்பத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பேபி கிடைச்சிச்சு. சோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை நம்ம இங்க பாக்குறோம். சங்கரின்ற பாப்பா இப்ப அப்ராட்ல இருக்கிறா, அவளுக்கு 13 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைங்க. சோ அற்புதங்களும் அடையாளங்களும் எந்த வயதிலே ஆயிருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம காத்திருக்கிற அனுபவத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சான்ஸா மட்டும் நான் பாடுறதுக்கு ஆசைப்படுறேன். Thank you.
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். இன்று ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லி நான் அருள்ரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே பிள்ளை இல்லாத தம்பதியினர் நிறைய பேர் அற்புதங்களை பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சவாலாக, இந்த காரியங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சவாலாக ஏற்றுக்கொண்டு, ஒரு ரூத் எப்படி பிஹேவ் பண்ணா, ஒரு நகேமி எப்படி பிஹேவ் பண்ணா, ஒரு போவாஸ் எப்படி நடந்து கொண்டார், அதே போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட சகரியா எலிசபெத் தம்பதியினருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம முழங்காலிலேயே நிக்கலாம். விடுதலை பெறும் வரை ஆண்டவரே எனக்கு இது தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை, நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்கு அருளப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். So the biodata of the child was declared by God even by before birth. அதை எப்ப நம்ம பாக்குறோம்னா, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல சகரியாவை பயப்படாதேன்னு சொன்ன அந்த வசனத்துக்கு பிறகு 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் அவனை பத்தின எல்லா யோவான் என்ற தன்னுடைய பிறக்க போகிற அந்த மகனை பற்றின எல்லா தகவலையும் God has declared. சோ அந்த பேரண்ட்ஸ்க்கு, அந்த தகப்பனுக்கு ஆண்டவர் அதை முன்குறித்திருக்கிறார். இவன் பெரியவனாய் இருப்பான், எல்லாரும் அவனால சந்தோஷப்படுவாங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக திராட்சரசம் குடியான், தாய் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான்ற ஒரு ப்ராஃபஸிய முன்னால நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு டிசைன் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. சோ நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சி நம்மளுடைய சுய அறிவினால அதை குறிச்சு எதுவும் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அவன் மேல நீங்க, அந்த பிள்ளையின் மேல நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்படைத்து, ஆண்டவரிடத்துல நம்ம அவருடைய the biodata of each and every child, நம்மளுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டாரு. அதை பிளான் பண்ணி ஏற்கனவே ஆல்ரெடி has planned everything and put it in his plan. அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்படிப்பட்டதான அற்புதங்களையும் அடையாளம் நம்ம பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஆண்டவர் பாதத்துல நம்ம ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தாய் தகப்பன் மகன், தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே மகனா இருந்து அவர் நல்லா படிச்சு வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் வேலை செய்து வெளிநாடு சென்றிருக்கிற அந்த நாட்களிலே தகப்பனை இழந்த நிலை. இப்ப யார் மட்டும் இருப்பா? தாய் மட்டும் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. தாய் மட்டும் இருக்கிற காலகட்டங்களிலே மகன் அம்மாவை பார்க்க வர்றாரு. மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? மிகுந்த மகிழ்ச்சி. அந்த தாய் அந்த மகனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் மகிழ்ச்சியாய் செய்து முடித்து மறுபடியுமாய் அவங்கள அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மா இந்த காரியத்தை உங்களுக்கு நீங்க தனியா இருக்க வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, என்னோடயே கூட வெளிநாட்டிலேயே தங்கி இருங்கன்னு சொல்லிட்டு பல டாக்குமெண்ட்ஸ்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாரு மகன். கையெழுத்து வாங்கி டிக்கெட்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டுக்கு எல்லாவற்றுக்கும் காசு கையெழுத்து வாங்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவரோடய கூட ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அவரை வச்சு அங்க உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். they are waiting for the trip journey. அப்போ அங்க இருக்கும்போது அவங்க எல்லா லக்கேஜையும் ஃபுல்லா பேக் பண்ணி இங்க வச்சிருக்கிறாங்க. மகன் போய் அம்மா நான் செக்இன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனவரு அதிக நேரமாய் வராத காரணத்தினாலே தாய்க்கு மிகுந்த ஏக்கம் உண்டாயிற்று. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவுண்டர்ல போய் கேட்க போகும்போது, இந்த பிளைட் நீங்க போக வேண்டிய பிளைட் 5 மணிக்கே கிளம்பி போயிருச்சு. மகனுடைய பேரை சொல்லி அவங்க கேட்கும் போது அந்த பேசஞ்சரும் அதுலயே போய்விட்டாருன்ற தகவல் அவங்களுக்கு தெரிய வந்தது. சரி, உடைந்த மனதோடு கூட அந்த தாய், அந்த மூத்த தாயார் அவங்க திரும்பி வரும்போது
அவங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சூழ்நிலையில கஷ்டப்பட்டு வீடை தேடி வரும்போது வீடு லாக் பண்ணி இருந்தது. ஆல் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் டேக்கன் பை த சன். சோ இப்படிப்பட்டதான டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல நிறைய தாய்மார் இன்னைக்கு சூழப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்கு இல்ல, அவங்க தனியாய் விடப்பட்டிருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல சொசைட்டில இருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்வாங்க? இளம் பெண்கள் அதுக்கு முன் வரணும். நிறைய பேர் அதுக்கு சேலஞ்சா எடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஜீரியாட்ரிக் பீப்புள ஆண்டவர் தூக்கணும். எதிர்காலத்துக்காக அவங்க ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள நன்மையோடு பார்த்து கொள்ளணும். அப்படிப்பட்டதான சவால்களை உங்க மனதில எடுத்துக்கொண்டு அந்த மகனை அந்த தாய் எப்படி நேசிச்சிருப்பாங்க. தனியாய் விடப்பட்ட நிலையில அவங்க காணப்பட்டாங்க. சோ அப்படிப்பட்டதான பேட் எக்ஸாம்பிளா நம்ம இல்லாதபடிக்கு பொறுப்போடு ஏன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மாமியாரோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய தாயாரோ, என்னுடைய அத்தையோ, என்னுடைய சித்தியோ யார் என் பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்க வயதினராய் இருக்கும்போது அவர்களை தாங்கவும் அவர்களுக்கு வேண்டிய சுகங்களையும் இன்பத்தையும் கொடுக்கணும். அவங்க இறந்தப்ப நம்ம வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பு இளம் வயதினரும் வயதில் மூத்த பெற்றோரும் இணைந்து செயல்படணும். இன்னைக்கு கூட நம்ம சர்ச்ல எல்லாரும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த யூனிஃபார்ம்ல எல்லாருக்கும் வேற வேற கலரு. அந்த கலர்ல போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, என்னைய மாதிரி ஏஜ்டு பீப்புள், குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, நடுத்தர வயதுல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதிக சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இணைந்து செயல்படுறதுக்கு இன்னைக்கு செக்ரட்டரி அம்மா அழகா நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, எப்படி இணைந்து செயல்படணும். 3 பேரா வசனம் சொன்னாங்க, எப்படி நாங்க இந்த வாழ்க்கையில நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குத்து விளக்கு ஏத்தும் போது ஒரு பிரதிஜனையோடு எடுத்தோம். சோ அப்படிப்பட்டதான சேலஞ்சஸோட நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு கர்த்தர் துணை புரிவார். கண்களை முடிச்சோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இயேசப்பா புதிய உணர்வுகளோடு நாங்க வந்துட்டு போறோம் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்துருங்க. பொருளாதார தேவைகளை நீங்க சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் அறிந்து கொண்ட முடிய சத்தியத்திற்காக நன்றி தகப்பனே இயேசப்பா. நாங்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் இளம் பெண்களாய் இருந்தாலும் சொசைட்டியில் உள்ள கேர் என்ன தேவைன்னு சொல்லி ஆண்டவரே இயேசப்பா அப்படிப்பட்டதான தேவையின் அடிப்படையிலே சவால்களோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கிருபையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தால ஜெபம் கேட்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளில அருமையான ஒரு ஆராதனையிலே கலந்து கொண்டு நிறைவாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பக்கூடிய இந்த கடைசி மணித்துளி வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பெண்கள் ஞாயிறு நினைத்ததற்கும் சிந்தித்ததற்கும் மேலாக கர்த்தர் அதை சிறப்புடன் நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி. அப்போ இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடின பாடல்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தாவை வாலிபர்கள் பாடின சிறப்பான பாடல், பெண்கள் பாடின சிறப்பு பாடல், அது மட்டுமல்ல சுவாமி, நடந்த யூத் ஃபார் கிரைஸ்ட் காம்படிஷன்ல எங்களுடைய வாலிபர்கள் போய் பங்கேற்று பெற்றுக்கொண்ட நல்ல பரிசுகளுக்காக உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சுவாமி, நாங்கள் கேட்ட உம்முடைய செய்திக்காக நன்றி கர்த்தாவே. அது மனிதனுடைய செய்தி அல்ல, பரிசுத்த பவுல் சொன்ன வண்ணமாக பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பேசுகிறார். ஆண்டவரே, முதியவர்களுக்கு இளையவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் திகழ வேண்டும் என்பதை ஒரு தலைப்பாக கொண்டு பேசப்பட்ட செய்திக்காக நன்றி. அப்பா,
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ரூத், நெகோமி ஆகிய அருமையான இந்த சுவாமி நெகோமி என்ற முதியவருக்கு ரூத் என்ற ஆண்டவரே இளமை பெண் என்ன ஒரு முயற்சியோடும் எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடும், நான் உங்களை விட்டு விலகப் போவதும் இல்லை, ஸ்தோத்திரம். உங்களை விட்டு எங்கும் போக போவதும் இல்லை என்று சொல்லி தன் மாமியாருடைய பின்னாலேயே வந்த மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு எருசலேம் வரைக்கும் கூடவே வந்து ஆண்டவரே தன்னை அந்த தன்னுடைய கணவனுடைய தாய்க்கு ஒப்பு கொடுத்த அந்த பெண்ணை நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த வரலாறு இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது சுவாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, இன்றைக்கு எந்த காலத்தில் மிஷினரிகள் சுவாமி சதி என்ற திட்டத்தை அந்த அந்த சட்டத்தை போராடி அழித்து ஒழித்தார்களோ, அதை ஒட்டிய ஒரு நிகழ்வை போவாஸ் ஆண்டவரே விதவையான அந்த ரூத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவளை திருமணம் செய்து கொண்டான். அது மட்டுமல்ல சுவாமி, தன் மருமகளுக்கு ஒரு மறுமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்த நெகோமி எப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை உடையவளாய் இருந்திருக்கிறாள் என்பதை நினைக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். அப்போ ஆண்டவரே, இந்த பெரிய சவால்கள் இன்றைக்கு எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. எந்த மாமியாரும் மறுமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார். ஆண்டவரே, எந்த கைம்பெண்ணும் திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வாலிபர்கள் முன்வந்து அதை கட்டிக்கொள்வதற்கு முன் வரவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போவாஸ் முன்வந்து செய்த காரியத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த திருமறை எவ்வளவு how greatly the Bible is valued என்று நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரியாள் ஒரு இளம் வயது பெண், அதிலும் குறிப்பாக ஆண்மகனோடு தொடர்பு இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட பெண். தன்னுடைய மூத்த உறவினர் எலிசபெத்துக்கு கர்ப்பம் வயதான காலத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள் நினைத்த பொழுது அதை உதாசீனமாக எண்ணாதபடி, அதை ஏளனமாக நினைக்காதபடி புறப்பட்டு போய் சுவாமி அந்த ஆண்டவர் எலிசபெத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தின் சத்தத்தினால எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிட்டு என்று வேதம் போட்டிருக்கு. அதே போல சுவாமி, ஆண் உறவில்லாமல் கர்ப்பம் தரிக்கப்பட்டு என் வீட்டு முன்னால் இருக்கிற ஒரு பெண்ணை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன் என்று எலிசபெத் நினைக்காதபடி அந்த மரியாதை அப்படியே ஏற்றுக்கொண்ட எலிசபெத்தினுடைய மேன்மையான தன்மையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சுவாமி, சகரியா எலிசபெத் ஆகிய இருவரும் பல வருஷங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்பின் விளைவாக சுவாமி யோவானை பெற்றுக்கொண்டார். அந்த யோவான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், பெயர் என்ன என்பது எல்லாம் ஒரு நல்ல தூதன் அவனுடைய தகப்பனாருக்கு the biodata of the child was declared by an angel. What a great thing. சகரியா ஜெபித்த பொழுது ஆண்டவரே, the biodata of the child was declared. இந்த குழந்தைகளுடைய பெயர் என்ன, அந்த பெயர் அந்த குழந்தை என்ன செய்வான், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான், மக்களுக்கு முன்பாக எப்படி இருப்பான் என்று ஒரு பெரிய நீண்ட வரலாறு, a great biodata has been declared by an angel. பைபிளில் இது வேற எங்கேயுமே இல்லைப்பா, வாழ்க்கையிலும் வேற எங்கேயுமே இல்லை. ஆண்டவரை நாங்களும் நம்பணும். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது the biodata is not in our hand but the biodata is in the hands of the God என்பதை நாங்கள் நம்பணும். கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்திலும் நிறைய பிள்ளைகள் பல வருஷங்கள் ஜெபித்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த செய்தியை நாங்கள் கேட்டோம் அருளுரையில். அது எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம். ஆக இந்த அருமையான ஆராதனையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியும் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்தி. ஆண்டவரே, நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தி. ஆண்டவரே, எங்களுடைய அறுப்பின் பண்டிகைக்காக சபையார் துரிதமாக செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். அதிலும் எங்களுடைய மக்கள் பங்கு பெற கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட எழுப்புதல் ஆராதனைகள் தொடர்ந்து நடக்கட்டும். அப்போ ஆண்டவரே, அந்த எழுப்புதலின் மூலமாக இந்த திருச்சபை இந்தியாவுக்கு ஒரு எழுப்புதலின் முன்னோடியாக விளங்கும். கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். அப்போ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
தனித்தனியாக பெயர் பெயராக நீங்க ஆசீர்வதியும். எல்லாரும் உடைய கிருபையினாலே உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய் எழுந்து நிற்போம். கடைசியாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். இந்த நாளின் ஆராதனையில நம் இதயத்தை தொட்ட காரியம் என்ன என்று சொல்லி ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. அதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளின் தலைப்பில கர்த்தர் விட்டு சொல்கிறேன், சவால்கள் என்னப்பா? இதோ நாங்கள் இந்த சவால்களை சுமந்து செல்ல ஆயத்தமா இருக்கும். பல வியாதிகளிலே, பல கடன்களிலே, பல மனவேதனைகளிலே, பல துக்கங்களிலே நாம் வாழ்ந்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், சகரியா பல ஆண்டுகள் கர்த்தருடைய நன்மைக்காய் காத்திருந்தான். நாமும் கர்த்தருடைய பாதத்தில் விடியலை காணும் வரைக்கும், விடியலை காணும் வரைக்கும், விடுதலை அடையும் வரைக்கும் காத்திருப்போம் என்ற உறுதிமொழியை இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவரின் நல்வுறவும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில இந்த ஆராதனையில பங்கேற்ற பெண்கள் ஐக்கிய சங்கம், கலந்து கொண்ட பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆராதனையில கலந்து கொண்ட சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய நல்வுறவு நம் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.